தொடர்ச்சி. நமது தேசம் சுபிக்ஷமாக இருக்கின்றதா? வியாபாரத்தை நடத்துகிற வைசியர்கள் உன் இஷ்டப்படி நடக்கிறார்களா? வியாபாரம் நன்கு விருத்தி அடையுமாயின் ஜனங்களுக்கு சுகம் மேன்மேலும் பெருகி வரும். அரசன் எப்பொழுதும் தர்மத்தில் நிலைநின்று ஜனங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு இதத்தையே செய்தல் வேண்டும். உன் மனைவிகள் உனக்கு அனுகூலமாய் இருக்கிறார்களா? அவர்களிடம் நம்பிக்கை இல்லாமல் ரகசியங்களை சொல்லாதபடி இருக்கின்றனையா? வேலைக்காரர்களால் நன்கு மதிக்கப்படுகின்றனையா? உனக்கு வரவு அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கின்றதா? ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் அன்னதானம் முதலிய தர்மங்களை குறைவின்றி செய்து வருகின்றனையா? உன் பொக்கிஷத்தில் குறையாமல் ஐஸ்வர்யம் பெருகி வருகின்றதா? நம் தேசத்தில் பக்ஷபாதம் இல்லாத நியாயங்கள் வழங்கி வருகின்றனவா? பொருள் ஆசையால் ஒருவன் மேல் அபாண்டமான குற்றம் சாற்றி அவனை தண்டனைக்கு உட்படுத்தினால் அவன் அழுத கண்ணீரானது அவனை தண்டித்தவனுடைய புத்திரன், பசு முதலிய எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்பதை அறிந்திருக்கின்றனையா? கிழவர்களையும் சிறுவர்களையும் பண்டித சிகாமணிகளையும் பணத்தை கொடுத்தும் நட்பை காட்டியும் நல்ல வார்த்தைகளை சொல்லியும் உன் வசப்படுத்துகின்றனையா? ஆச்சாரியர்களையும் தேவதைகளையும் அதித்திகளையும் தவம் செய்பவர்களையும் மேலான பிராமணர்களையும் நீ வணங்கி வருகின்றனையா? பொருளாசை கொண்டு தர்மத்தை இழந்து சுகத்திலும் காமத்திலும் ஆசை கொள்ளாமல் இருக்கின்றனையா? 24 விதமான ராஜதோஷங்களை நீ கைவிட்டிருக்கின்றனையா? மிகுந்த மதியுடையவனே, தசவர்க்கம், பஞ்சவர்க்கம், சதுர்வர்க்கம், சப்தவர்க்கம் முதலியவைகளையும் இந்திரிய வசீகரணம், பிரகிருதி மண்டலம், தண்ட யாத்திரை, தண்டவிதானம் ஆகிய இவைகளையும் விதிப்படி நன்கு ஆராய்ந்து விட வேண்டியதை விட்டும் செய்ய வேண்டியதை செய்து கொண்டும் வருகின்றனையா? சாஸ்திரங்களில் சொன்ன லட்சணங்கள் பொருந்திய மந்திரிகள் 3 4 வைத்துக்கொண்டு ரகசியமாக அவர்கள் எல்லாரையும் உட்கார வைத்துக் கொண்டாவது அல்லது தனித்தனியேயாவது கலந்து ஆலோசனை செய்கின்றனையா? நீ அறிந்த வித்தைகளில் சொல்லியபடி நடந்து கொண்டு வருகின்றனையா? பரதா, நீ சிறந்த நீதி மார்க்கங்களை உனக்கு சொல்லினேன். அவை எனக்கு எப்படியோ அப்படியே உனக்கும் இருக்கின்றனவா? நமது முன்னோர்கள் ராஜ்யத்தை எவ்விதம் பரிபாலித்து வந்தனரோ அவ்வனமே நீயும் பரிபாலித்து வருகின்றனையா? அரசனாயிருப்பவன் எவ்வாறு தர்மம் தவறாமல் ஜனங்களை ஆட்சி புரிவானாயின் அவன் இம்மையிலும் மறுமையிலும் மேன்மையான கதியை அடைவான் என்றனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 101. பரதன் அரசனுடைய மரணத்தை கூறல். இன்னனும் கூற கேட்ட பரதன் ராமனை பார்த்து, உனக்கு பணி செய்திருக்கும் தவம் உடையோனான எனக்கு ராஜ்யம் எதற்காக? மகாராஜனே, மூத்தவன் இருக்க இளையவன் அரசனாயிருப்பது எங்கும் இல்லை. ஆகையால் நீ இப்பொழுதே அயோத்திக்கு வந்து ராஜ்யாபிஷேகம் செய்து கொள்வாயாக. ராஜனாயிருப்பது சாமானியம் அன்று. ராஜாவை மனுஷனாக மூடர்கள் நினைப்பார்கள். அரசன் தெய்வ அம்சம் என்பதை நான் அறிவேன். என் அப்பனே, நான் கேகய நாட்டிற்கு போயிருக்கையில் உன்னுடைய பிரிவாற்றாமையால் சோகமடைந்த நமது தந்தை ஸ்வர்க்கம் அடைந்தனர். ஆண் சிங்கமே, எழுந்திரு. சீக்கிரமாக தந்தைக்கு ஜலதர்ப்பணம் முதலிய செயல்களை லக்ஷ்மணனுடன் செய்வாயாக. நானும் சத்ருகணனும் முன்பே செய்து விட்டோம். ரகுகுல ராமா, நீயே தந்தைக்கு பிரிய குமாரன், மூத்தவனுமாய் இருக்கின்றனை. ஆகையால் நீ அவசியம் ஜலதர்ப்பணம் முதலிய மரண சடங்குகளை செய்ய வேண்டும் என்றனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.